டிமானிட்டைசேஷன் ரூ. 500 ரூ. 1000 செல்லாது அப்படின்னு 8ஆம் தேதி அறிவிச்சதுலேருந்து நிறைய சேஞ்சஸ், நிறைய மாற்றங்கள் நம்மளுடைய எக்கானமியில் நடந்துட்டுருக்கு. ஸோ இதோடைய முக்கியமான அப்ஜெக்டிவ், இந்த ஸ்கீமோடைய எய்ம் என்னென்னா, கருப்பு பணம், ஒளிஞ்சிட்ருக்கிற கருப்பு பணத்தை வந்து சிஸ்டம்குள்ளே கொண்டு வரது தான். கருப்பு பணம் அப்படின்னாக்கா 3 வகையாக பிரிக்கலாம். நியாயமாக சம்பாதிச்சு டேக்ஸ் கட்டாமல் வச்சுருக்கிறது ஒரு வகை, லஞ்சம், ஊழல் அந்த மாதிரியான விஷயங்களில் சம்பாதிச்சு வச்சுருக்கிறது ஒரு வகை, மக்களாக பிரிண்ட் பண்ண பணம், மக்கள்னால் சாதாரண மக்கள் இல்லை, பட் கள்ள பணம், கள்ள நோட்டுகள் வந்து ஒரு வகை. ஸோ இந்த 3 விஷயத்தையுமே வந்து சிஸ்டமில் கொண்டு வந்து க்ளீன் பண்ணுறது தான். ஸோ இதில் வந்து கவுண்டர்ஃபீட் நோட்ஸ், கள்ள நோட்டு அப்படிங்கிறது வந்து சிஸ்டமில் வரவே வராது. ஸோ அது வந்து அதை கொடுத்து அவங்களால நியாயமான ஒரு நோட்டை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணவும் முடியாது, அதை டெபாசிட் பண்ணவும் முடியாது. அதனால் அது அப்படியே எக்கானமி சிஸ்டம்லேருந்து வெளியில் போயிடும். மற்ற விதமான 2 பணங்கள் வந்து நியாயமான விஷயத்தில் சம்பாதிச்ச பணம் வந்து நம்மளால சோர்ஸ் ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னாக்கா நம்ம வந்து டெபாசிட் பண்ணலாம். அதில் கவர்மெண்ட் வந்து 2.5 லட்ச ரூபாய் எக்ஸம்ஷன் கூட கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து உங்களுடைய டெபாசிட் அக்கௌண்ட்டில் வந்துடும். சோர்ஸ் ப்ரூவ் பண்ணாத முடியாத பணம் கூட வந்து இனிமேல் டேக்ஸ் கட்டிடலாம் அப்படிங்கிற முடிவோடு டெபாசிட் பண்ணுறவங்க அதுவும் வந்து அக்கௌண்ட்டில் வந்துடும். ஸோ அது நம்ம எக்கானமிக்குள்ளே வந்துடுது. ஸோ அது வந்து பேங்க்கில் இருக்கும்போது அது நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு வந்து கண்டிப்பாக உறுதுணையாக இருக்கும். ஏன்னா வீட்டில் அரிசி டப்பாவில் தூங்குற பணம் வந்து எதுக்கும் பிரயோஜனம் இல்லை. அது பேங்க்குக்கு வந்துச்சுன்னா அது வந்து பணப்புழக்கத்தை ஏற்படுத்தும். நியாயமான விஷயங்களுக்கு, பிஸ்னஸ்க்கு அது வந்து யூஸ் ஆகும். ஸோ அதனால வந்து நம்மளோட எக்கானமியும் வேலைவாய்ப்புகளும் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வீட்டில் வச்சிருக்கிற பணத்தை வந்து போய் டெபாசிட் பண்ணால் இமீடியட்டாக இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்து நம்மளை பிடிச்சிடுவாங்களா? நோட்டீஸ் வருது. இப்போ நிறைய வாட்ஸ்அப்பில் வந்து நோட்டீஸ் உடனே அனுப்பிச்சிட்டாங்க, அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வருது. ஸோ திரும்ப திரும்ப இதே தான் வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து சொல்லிட்டு இருக்காங்க. நியாயமாக நீங்கள் சம்பாதிச்ச பணமாக இருந்ததுன்னா நீங்கள் பயப்படவே தேவையில்லை. ஸோ நீங்கள் வந்து இன்ஃபேக்ட் 2.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் லிமிட் கொடுத்துருக்காங்க. 2.5 லட்சம் ரூபாய்க்கு மேலே போனால் தான் அந்த ரிப்போர்ட்டே வந்து கவர்மெண்ட்டுக்கு போகும். ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ரிட்டர்ன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு பேங்க்கில் வந்து 2.5 லட்சம் ரூபாய்க்கு மேலே கேஷ் டெபாசிட் பண்ணால் மட்டும்தான் அதுக்கான ரிப்போர்ட் வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகும். ஸோ நீங்கள் நியாயமாக சம்பாதிச்ச உங்களுடைய 2.5 லட்சம் ரூபாயாக இருந்தால் நீங்கள் டெபாசிட் பண்ணிங்கன்னா அதில் எந்த ப்ராப்ளமுமே வராது. ஆனால் இப்போ வந்து இதை யூஸ் பண்ணிக்கிட்டு 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் போடலாம், என்கிட்ட 2 லட்சம் இல்லை அப்படிங்கிறதுனால வேறு யாராவது பணத்தெல்லாம் கொடுத்து மாற்றுறதுக்கான வழிகள்லாம் நடக்குது அப்படிங்கிற நியூஸ் கவர்மெண்ட்டுக்கு போனதுனால இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2.5 லட்சம் ரூபாய் இருந்தாலும் நாங்கள் மானிட்டர் பண்ணுவோம், பட் உங்களுடைய பணம் நீங்கள் வந்து பல வருஷமாக சேர்த்து வச்ச பணமாக இருந்ததுன்னா அதனால எந்த ப்ராப்ளமுமே உங்களுக்கு வராது அப்படின்னு திருப்பியும் ரீஅஷ்யூர் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ கரண்ட் அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ், பிஸ்னஸ் பண்ணுறவங்க அப்படின்னு பார்த்தோன்னா, பிரதமர் வந்து நவம்பர் 8ஆம் தேதி ராத்திரி 12 மணிக்கு அப்புறமா இந்த 500 ரூபாயும் 1000 ரூபாயும் செல்லாது அப்படின்னு அறிவிச்சிட்டாரு. ஸோ எந்த இடத்துல இது செல்லும் அப்படிங்கிறதுக்கு ஒரு லிஸ்ட்டாக ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் பால் பூத்து, கேஸ் சிலிண்டர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறது, எல்பிஜி கேஸ் சிலிண்டர்ஸ், கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் கட்ட வேண்டிய வரி, இன்கம் டேக்ஸாக இருக்கலாம், சேல்ஸ் டேக்ஸாக இருக்கலாம், இல்லை வந்து வீட்டு வரி, சொத்து வரி, தண்ணி வரி, அந்த மாதிரியான விஷயங்கள் கவர்மெண்ட்டு கட்ட வேண்டிய விஷயங்களாக இருந்ததுன்னா பெனால்ட்டியோடு சேர்த்து கட்டலாம். அட்வான்ஸாக கட்ட முடியாது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள், கிரெமட்டோரியம், கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸில் நம்ம வாங்குகிற பொருள், இந்த மாதிரியாக ஒரு பெட்ரோல் பங்க்ஸ், இந்த மாதிரியாக சில மக்களுக்கு அத்தியாவசியம் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. இந்த லிஸ்ட்டில் இருக்கிற இடங்களில் தவிர வேறு எங்கேயுமே 500 ரூபாயும் 1000 ரூபாயும் செல்லாது. ஸோ சில கரண்ட் அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ், பிஸ்னஸ் பண்ணுறவங்கலாம் என்ன சொல்கிறாங்கன்னா, டிசம்பர் வரைக்கும் 31 வரைக்கும் நான் வந்து டெபாசிட் பண்ணலாம்ல, ஸோ அது வரைக்கும் நான் வாங்கிக்கிறேன், நான் டெபாசிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து என்னென்னா, கவர்மெண்ட் வந்து 12.5 லட்சம் ரூபான்னு ஒரு லிமிட் செட் பண்ணியிருக்காங்க கரண்ட் அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ்க்கு. ஸோ இப்போ பிஸ்னஸ் பண்ணுறவங்க, கரண்ட் அக்கௌண்ட் வச்சுருக்கவங்க 12.5 லட்சம் ரூபாய் தான் டெபாசிட் பண்ண முடியும். அதாவது இந்த நவம்பர் 8ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 30ஆம் தேதி வரைக்கும். ஸோ இந்த 12.5 லட்சம் ரூபாய் நீங்கள் வந்து வீட்டில் சேர்த்து வச்ச காசாக இருக்கலாம், இல்லை நீங்கள் வந்து அதுக்கப்புறமா இப்போ வரைக்கும் தெரியாமல் கலெக்ட் பண்ண கேஷாக இருக்கலாம். உங்களுடைய சீலிங் லிமிட் வந்து 12.5 லட்சம் ரூபாய். 12.5 லட்சம் ரூபாய்க்கு மேலே போச்சுன்னா இது வந்து கவர்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் ஆகும். அங்கேருந்து உங்களுக்கு இதுக்கான சோர்ஸ் வந்து கவர்மெண்ட் கேட்கறதுக்கு, இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் இது வரைக்கும் கலெக்ட் பண்ண கேஷாக இருந்ததுன்னா 12.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் தைரியமாக நீங்கள் டெபாசிட் பண்ணுங்கள். அதுக்கும் மேலே இனிமே இந்த 500 ரூபாயும் 1000 ரூபாயும் செல்லாத நோட்டுகளை வாங்குறது வந்து முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கலாம்.
ஏன்னா இதில் வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணும்போது 2 விதமான சலான்ஸை வந்து ஃபில் பண்ண சொல்கிறாங்க. ஒரு சலானில் வந்து நீங்கள் என்ன டினாமினேஷன் நோட்ஸ் இந்த 500 ரூபாயும் 1000 ரூபாயும் நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா அதை தனியாக ஒரு சலான்லையும், இப்போ புழக்கத்தில் இருக்கிற செல்ற ரூபாய் நோட்டுகள் 100 ரூபாய் 50 ரூபாய் இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் டெபாசிட் பண்ணுறத தனி சலான்லையும் டெபாசிட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் செல்லாத நோட்டுகள் எவ்வளோ டெபாசிட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது வந்து பேங்க்லேருந்து ஆர்பிஐக்கு போகும், இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் இந்த நியூஸ் போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ 12.5 லட்சம் ரூபாய் லிமிட் கரண்ட் அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ்க்கு. நீங்கள் வந்து இது வரைக்கும் சேர்த்த பணமாக இருந்தாலும் சரி, இல்லை இது வரைக்கும் தெரியாமல் கலெக்ட் பண்ணிட்ட பணமாக இருந்தாலும் சரி, 12.5 லட்சம் ரூபாய்க்கு மேலே போனால் நீங்கள் வந்து ஸ்கேனிங் லிமிட்டில் வருவீங்க. ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்து உங்களுடைய லிமிட்டை வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. மற்றபடி உங்களுடைய நியாயமான சோர்ஸ்லேருந்து வந்த இன்கமாக இருந்து நீங்கள் பேங்க்கில் டெபாசிட் பண்ணிங்கன்னா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்தோ கவர்மெண்ட் சைட்லேருந்தோ உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. வேறு யாராவது பணத்தை நீங்கள் டெபாசிட் பண்ணியிருந்தீங்கன்னா தீவிரமாக ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு நம்ம கவர்மெண்ட்லேருந்து சொல்லியிருக்காங்க. நம்ம ஓவர் த கவுண்டர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது நிறைய பேர் திரும்ப திரும்ப போய் எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுனாலையும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு பிளாக் மணியை கன்வெர்ட் பண்ணுறதுக்காக நிறைய செயல்கள் நடந்ததுனாலையும் இப்போ வந்து விரலில் மை வைக்கிறதுக்கு வந்து ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. இதில் வந்து வலது கை இண்டெக்ஸ் ஃபிங்கர், வலது கை ஆள்காட்டி விரலில் வந்து இந்த மையை வந்து வைப்பாங்க. உங்களுடைய லெஃப்ட் ஹேண்டில் வேறு ஏதாவது மை இருந்ததுன்னா அதை வந்து இப்போ கணக்கில் எடுக்க வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம எலெக்ஷன் டைமில் நம்ம ஓட்டு போட்டது சில பேர் கையில் அழியாமல் இருக்கலாம். ஸோ வலது கையில் வைக்கப்படுற மை தான் வந்து இதுக்கான அடையாளம். ஸோ ஒருத்தர் ஒரு தடவை சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற கேஷை கொண்டு போய் பேங்க்கில் டெபாசிட் பண்ணவோ இல்லை வந்து வித்ட்ரா பண்ணுறதுக்கு அஃப்கோர்ஸ் லிமிட்ஸ் இருக்குது. வாரத்துக்கு 24,000 ரூபான்னு செட் பண்ணியிருக்காங்க. மற்றபடி நீங்கள் டெபாசிட் பண்ணுறதுக்கோ செக் டிரான்சாக்ஷன்ஸ், நெஃப்ட் டிரான்சாக்ஷன்ஸ், ஆர்டிஜிஎஸ் டிரான்சாக்ஷன்ஸ் அதுக்கெல்லாம் வந்து எந்த லிமிட்ஸுமே கிடையாது. டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு இதெல்லாம் நீங்கள் வந்து வழக்கப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓவர் த கவுண்டர் எக்ஸ்சேஞ்சுக்கு மட்டும் லிமிட்டை குறைச்சிருக்காங்க. இது வந்து பேங்க்ஸ் இல்லாத இடம் ஆர் இன்னும் சேஞ்ச் போய் சேராத இடங்கள். ஏன்னா 8ஆம் தேதியிலேருந்து இப்போ வரைக்கும் கொஞ்சம் மெட்ரோ சிட்டிஸ், அர்பன் இதுலலாம் வந்து கொஞ்சம் வந்து பெட்டராக இருக்குது சிச்சுவேஷன். ஏடிஎம் கியூஸ் எல்லாம் குறைஞ்சிருக்கு. இன்னமும் சேஞ்ச் கிடைக்காம கஷ்டப்படுற கிராமங்கள் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு பணம் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக வந்து மைக்ரோ ஏடிஎம்ஸ்க்கெல்லாம் 50,000 ரூபாய் வரைக்கும் லிமிட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் அந்த மாதிரியான பேங்க்ஸ்க்கு, டிஸ்ட்ரிக்ட் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ்க்கெல்லாம் வந்து இந்த மாதிரி டெபாசிட்ஸ் அக்செப்ட் பண்ணி வித்ட்ராயல்ஸ் வந்து அலோவ் பண்ணுறதுக்கு சொல்லியிருக்காங்க. பட் ஓவர் த கவுண்டர் எக்ஸ்சேஞ்ச் இந்த பழைய நோட்டை கொடுத்து புது நோட்டை ஐடி ப்ரூஃப் கொடுத்து மாற்றுறது வந்து கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸில் பண்ண முடியாது. பட் நீங்கள் டெபாசிட் பண்ணி வித்ட்ரா பண்ணுறது வந்து கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸில் அலோவ் பண்ணியிருக்காங்க. மற்ற பேங்க்ஸ்க்கும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ்க்கு தேவையான அளவுக்கு ஃபண்டிங் கொடுக்கறதுக்கு. மொபைல் வேன்ஸ் வந்து போகுது. இந்த மாதிரி பேங்க்ஸோட கனெக்ஷன் இல்லாத, பேங்க்ஸ் ஆக்சஸ் இல்லாத ஏரியாஸ்க்கெல்லாம் வந்து மொபைல் வேன்ஸ் போகுது. மக்களுக்கு வந்து சேஞ்சஸ் கொடுத்து பணப்புழக்கத்தை ஏற்படுத்தி இந்த கஷ்டத்தை வந்து குறைக்கிறதுக்காக. ஸோ டெபாசிட் பண்ணும்போது நீங்கள் இண்டிவிஜுவல் சேவிங்ஸாக இருந்தீங்கன்னா 2.5 லட்சம் ரூபாய் உங்கள் லிமிட்டு, கரண்ட் அக்கௌண்ட் ஹோல்டராக இருந்தீங்கன்னா 12.5 லட்சம் ரூபாய் உங்கள் லிமிட். மொத்தமாக நவம்பர் 8ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ பேங்க் அக்கௌண்ட்ஸ் இருந்தாலுமே எல்லா பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் ஒரே ஒரு பேன் நம்பர் தான் லிங்க்டு. ஸோ எல்லாமே சேர்த்து சேவிங்ஸாக இருந்தால் ஒருத்தருக்கு 2.5 லட்சம் ரூபாயும், கரண்ட் அக்கௌண்ட்டாக இருந்தால் 12.5 லட்சம் ரூபாயும் தான் லிமிட்டு. அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து இப்போது ஃபார்மர்ஸ் எல்லாம், விவசாயிகள்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்கெல்லாம் தினம் கூலி கொடுக்கணும். ஸோ எல்லாருக்கும் பேங்க் அக்கௌண்ட்ஸ் இல்லை, டெபிட் கார்ட்ஸ் இல்லை. அந்த ஊரில் கடைகளில் வந்து டெபிட் கார்ட்ஸ் யூஸ் பண்ணாத கடைகள்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறதுக்காக விவசாயிகள் வந்து 25,000 ரூபாய் வரைக்கும் ஒரு வாரத்துக்கு வித்ட்ரா பண்ணலாம் அப்படின்னு இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. இந்த லிமிட்ஸ் வந்து பத்தலை அப்படின்னு வந்து திருப்பியும் மக்கள்கிட்டேருந்து ரெப்ரசன்டேஷன் வந்ததுன்னா இதை வந்து டெஃபினட்டாக ரிவைஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நிறைய திருமண ஏற்பாடுகள் நடந்தது. ஸோ வந்து பூ வாங்குறதுக்கோ வந்து மற்ற விஷயங்களுக்கோ, ஒரு திருமணம் அப்படின்னாக்கா நிறைய கேஷ் தான் இன்வால்வ்டு. ஸோ அங்கே போய் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டுங்கிறது வந்து கஷ்டம். அப்படிங்கிறதுனால திருமணம் நடக்கிற வீடுகளில் வந்து 2.5 லட்சம் ரூபாய் லிமிட் கொடுத்துருக்காங்க கேஷாக வித்ட்ரா பண்ணுறதுக்கு. இந்த 2.5 லட்சம் ரூபாய் வந்து பொண்ணு வீட்டுக்கு தனியாக 2.5 லட்சம், பையன் வீட்டுக்கு தனியாக 2.5 லட்சம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் வீட்டில் திருமணம் நடக்குது, நீங்கள் போய் 2.5 லட்சம் ரூபாய் வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னாக்கா என்ன ப்ரொசீஜர்னா, ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து ஒரு செல்ஃப் டிக்ளரேஷன் கொடுக்கணும். இந்த கல்யாணத்துக்காக நான் மட்டும்தான், பொண்ணு வீட்டு சைட்லேருந்து நான் மட்டும்தான் இந்த 2.5 லட்சம் ரூபாயை வித்ட்ரா பண்ணுறேன். அதே மாதிரி பையன் வீட்டு சைட்லேருந்து பண்ணுறவங்க நான் மட்டும்தான் இந்த கல்யாணத்துக்காக 2.5 லட்சம் ரூபாய் வித்ட்ரா பண்ணுறேன் அப்படின்னு நீங்களா ஒரு செல்ஃப் டிக்ளரேஷன் கொடுத்துட்டீங்கன்னா போதும். உங்களுடைய திருமணத்துக்காக, வீட்டு திருமணத்துக்காக நீங்கள் வந்து 2.5 லட்சம் ரூபாய், 2.5 லட்சம் ரூபாய், பொண்ணு வீட்டில் 2.5 லட்சம் ரூபாய், பையன் வீட்டில் 2.5 லட்சம் ரூபாயை வந்து நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ், கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ், அப்புறம் இந்த திருமணத்துக்கான எக்ஸ்ட்ரா வித்ட்ராயல்ஸ், விவசாயிகளுக்கான வித்ட்ராயல், அப்புறம் இந்த ஓவர் த கவுண்டர் எக்ஸ்சேஞ்சில் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கிறதுனால
அதில் வந்து கண்ட்ரோல் கொண்டு வந்திருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் கவர்மெண்ட் சைட்லேருந்து மக்களுக்கு என்னெல்லாம் வசதியாக இருக்குமோ அதை வந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இன் ஜென்ரல் பார்த்தோன்னா இப்போ வந்து பல லட்சம் கோடி ரூபாய் வந்து இப்போ பேங்க்ல டெபாசிட் ஆயிருக்கு. ஸோ இதனால நம்மளுடைய பொருளாதார நிலை வந்து டெஃபினட்டாக உயரும். எதுக்கு தேவையோ இப்போ ஸ்டார்ட் அப் இந்தியா அந்த மாதிரிலாம் வந்து நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க கவர்மெண்ட்லேருந்து. பட் இந்த ஸ்டார்ட் அப் இந்தியாக்கெல்லாம் ஃபண்ட் பண்ணுறதுக்கு பணம் இல்லை பேங்க்ஸ் கிட்ட. ஸோ இப்போ வந்து ஸ்டார்ட் அப் இந்தியா புதுசாக ஆரம்பிக்கிற பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, எந்த இடத்துல தேவையோ எந்த இடத்துல அது வந்து வளருமோ அந்த இடத்துக்கு வந்து லோன்ஸாவோ டெபாசிட்ஸாவோ கொடுக்கறதுக்கு பேங்க்ஸ் கிட்ட வந்து நிறைய பணம் இருக்குது. அண்ட் இதெல்லாம் வந்து பிஸ்னஸ் வளர்ச்சி வந்துச்சுன்னா வேலை வாய்ப்புகள் அதிகமாகும். ஸோ பொருளாதாரம் வந்து கண்டிப்பாக வளரும். இதெல்லாமே வந்து நாளைக்கே நடக்குமா அப்படின்னாக்கா கஷ்டம்தான். இப்போ இந்த தற்காலிகமான கஷ்டங்கள் எல்லாம் வந்து நம்ம பொறுத்துக்கிறது வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல வளர்ச்சி பாதையை நோக்கி இந்தியா வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும்.